ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பெயரில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் இபிஎஸ் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் திமுகவிற்கு துதிப்பாடுவதாக கூறினார். திமுக ஆட்சியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதற்கு முத்தரசன் ஏதேனும் குரல் கொடுத்தாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், கம்யூனிஸ்ட் கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆட கதையாகிவிட்டது என்று விமர்சித்தார். ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, கூட்டணி பற்றி தங்களுக்கு கவலை இல்லை எனவும் கூறிய இபிஎஸ், வரும் 2026 தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வென்று ஆட்சி அமைப்போம் என்றும் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி முத்தரசன் அவர்களே, இந்த போட்டோ நீ நல்லா பாரு. கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக யாரோட கூட்டணி வச்சிருந்தது? பாரதிய ஜனதா. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம்.